இந்த வேட்புமனு கொடுக்குற போது விஜய்க்கு ஒரு விமர்சனம் வந்துச்சு பாத்தீங்களா? என்னன்னு? இப்போ பெரம்பூர் தொகுதியில அவர் வேட்புமனு கொடுக்குறாரு. சரி. அங்க வந்து தான் வந்து எதுவும் வந்து கேஸ் என் மேல கேஸ் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அதே திருச்சி கிழக்குல அதே வேட்பாளருக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவர் மேல 2 குற்றப்பிரிவுகள்ல வழக்கு இருக்கு. அது கேஸ் நம்பரோட. ஆமா, நம்மளால போட்டோ பிடிச்சு போட்டுறாங்க, கேஸ் நம்பரோட கைப்பிடியா பிடிச்சு. சரி, அப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அந்த அதிகாரி கேட்கலையா, என்னங்க உங்க மேல கேஸ் இருக்கே காணாமே அப்படி? அந்த அதிகாரி வந்து அது ஒரு பெரிய மீமா போயிட்டு இருந்துச்சு. அந்த அதிகாரி வந்து விஜய் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அது ஒரு லேடி, அந்த பெண் வந்து அந்த வேட்புமனு வாங்குறாங்க. இப்படி ஆடு பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு போட்டோ, அதுதான் செய்தித்தாள்கள்ல வந்துச்சு. அப்போ அந்த விஜய் கட்சிக்காரங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எப்படியாவது ஜெயிச்சிருந்தா விட்டுறாதுனா அப்படின்னு அவங்களே நினைக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அந்த போட்டோ. பரவாயில்ல, அதிகாரிலாம் நிக்க மாட்டாங்க யார் வந்தாலும். என்ன எழுது, எங்க தலைவர் வந்தாலும் எழுந்து நிற்க மாட்டாங்களா, என்ன உட்காந்துட்டே இருக்காங்களான்னு ஒரு கேள்வி. அது ஒவ்வொரு தொகுதியில எந்திரிச்சு நிற்பாங்க, ஒவ்வொரு தொகுதியில வந்து இல்லங்க, அது புரோட்டோகால் படி நிக்க வேணாங்க. அப்படி முதல்வரே வந்து கொடுத்தாரும் கூட உட்கார்ந்தா வாங்க, நிக்கணும்னு அவசியம் கிடையாது.